அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜனக மகாராஜா ஆத்மானுபவத்தை பற்றி பேசின்னு இருக்கார். ஆத்மானுபவம் ஏன் அனுபவம் ஆகலைங்கிறத பற்றியும் பேசுகிறார். அனுபவமாட்டு ஏற்படணும்னா வெளி எண்ணங்கள் ஏதுமே மனசில் உண்டாகாதபடிக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டுமே தான், அதாவது நிர்விகல்ப நிலையில் மட்டுமே தான் அது அனுபவமாக உணரப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். எண்ணங்கள் விசார ஞானத்தோடு இருந்தாலும் கூட, விழிப்பு நிலையில் இருந்தாலும் கூட அந்த அறிவு அனுபவமாகாது. ஏன்னா அங்கே விசாரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு அறிவாட்டு அது செயல் நிலையில் இருக்குங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறார். இது அவ்வளவுமே தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறமா அவருடைய சுய அனுபவத்தை பற்றி சொல்கிறார். ஆத்மானுபவம் அவருடைய சுய அனுபவத்தை பற்றி அஷ்டாவக்ரருக்கு சொல்லி கொடுக்குறார். ஏன்னா இந்த ஆத்மானுபவத்தை பற்றி தெரியாமல் உள்முக விசாரணையில் இருக்கக்கூடியவங்க யாராட்டு இருந்ததுனாலுமே அவங்க ஒரு விதமான அதுலேயும் ஒரு மோகத்தை தான் அடைகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லி ஜாக்கிரதையாட்டு இருக்கணும்னு எச்சரிக்கை கொடுக்குறார். ஏன்னா நிர்விகல்ப சமாதின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆழ்ந்த தூக்க நிலைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, விழிப்பு நிலைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 3 நிலையிலையுமேயே நிர்விகல்ப சமாதியில் இந்த அறிவு தனித்த அறிவாகவேயே இருக்கிறது. தூக்கத்தில் மனம் அறியாமையில் லயமாகி இருக்கிறது. விழிப்பு நிலையில் பேதங்களோடு இருக்கு. இப்படித்தான் அந்த அறிவு அறியப்படுகிறது. எப்படின்னா, நல்ல நிர்விகல்ப சமாதியில் இருக்கும் பொழுது அது தூய அறிவு மட்டுமே தான் அங்கே பிரகாசிக்கிறது. ஏன்னா அங்கே எண்ணங்கள் ஏதுமே தோன்றாத ஒரு நிலையில் இருக்குது. உள்முகமோ புறத்திலோ அல்லது அகத்திலோ எந்த விதமான எண்ணங்களும் தோன்றாது தன்னுடைய சுயத்திலவையே அங்கே நிற்கிறதுனால அந்த அறிவு தான் அங்கே பிரகாசிக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியறது. இந்த தூக்கத்தில் மனம் மூலத்தில் ஒடுங்கினாலும், ஆனால் அது மூலத்தில் ஒடுங்கிறதுங்கிறதும் தெரியலை. மூலத்தை அறிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அது அறியாமையிலவையே இருக்கிறதுனால அந்த லயம் அதில் தெரியப்படலை. விழிப்பு நிலையில் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு பேத புத்திகளோடு இருக்கிறோம், இருமைகளோடு இருக்கிறோம். இந்த இருமைகளோடு இருக்கிறதுனால அந்த அறிவு அந்த இருமைகளாட்டே தான் அறியப்படுகிறது. இப்படி அறியப்பட்ட விஷயங்களை அறிஞ்சிக்கிறதுல ஒன்றுக்கொன்று முரண்பாடு இருந்தாலும், இப்போ தூக்க நிலையில் தூக்க நிலையில் அது லயமாகி அறியாமையில் இருந்தாலும், விழிப்பு நிலையில் பேதங்களோடு இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலும், சமாதி நிலையில் நிர்விகல்பத்தில் அது தூய அறிவாகவேயே பிரகாசிக்கிறதுங்க கூடியதில் இருந்தாலும் சரி, இப்போ இந்த 3த்துலேயுமேயே இந்த விஷயங்களை அறியக்கூடிய அந்த ஒரு அறிவு ஒன்றுக்கொன்று அறிவதில் முரண்பாடாக இருந்தாலும், ஆனால் நல்ல கூர்ந்து ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் இந்த அறிவு மட்டுமே தான் அங்கே இருக்குது. இந்த அறிவு தான் அங்கே அறியப்படுவதாக இருக்கிறதே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த விழிப்பு நிலையில் எண்ணங்கள் ஏதுமற்று எதையாவது வெறித்து ஒரு வெற்று பார்வை பார்க்குறான்னு வச்சுக்குவோம். எண்ணங்கள் எதுவுமே இல்லை, சும்மா ஏதோ ஒரு காட்சியை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த காட்சியை பற்றி உள்ள உணர்வுகள் எதுவுமே உள்ள தோணவே இல்லை. இது அன்றாட வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இது புதுசு இல்லை. அப்படி பார்க்குறான்னு வச்சுக்குவோமே, அந்த நேரத்தில் உண்டாகக்கூடிய ஒரு சமாதி அனுபவம் அங்கே கிடைக்கிறது. ஆனால் அந்த சமாதி அனுபவத்தை இன்னது தான் இது, நாம் அந்த சமாதி அனுபவத்தை தான் அனுபவிக்கிறோங்கிறது அவனுக்கு அங்கே அறிஞ்சிக்க முடியறதில்ல. ஏன்? அந்த சமாதியை பற்றி உள்ள முன் அனுபவம் அங்கே ஏதுமே இல்லாத காரணத்தினால அந்த அறிவினுடைய அனுபவத்தை அவனால்
அங்கே உணர முடியறதில்ல. இப்போ ஆழ்ந்த தூக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா அறியாமையே இருக்கிறதுனால அங்கே மூலம் விளங்குறது இல்லை. அதே போல் விழிப்பு நிலையில் பார்த்தா விசாரத்துக்கு முன்னும் பின்னும் எண்ணங்களால் அங்கே பேதங்களே தான் உண்டாகிறது. அப்படி பேதங்களோடு இருக்கிறதுனால அங்கேயும் அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய அனுபவம் ஏற்படுறது இல்லை. இதனால் இந்த மூணுலேயுமேயே எண்ணங்கள் ஏதுமற்ற தனித்த விழிப்பு நிலை அனுபவம் இருக்கு இல்லையா, அதுதான் நிர்விகல்ப சமாதி நிலைக்கு நம்ம ஒசத்தி கொண்டு போகிறது இந்த மனசை. இந்த சமாதி அனுபவமே அந்த அறிவை அனுபவமாக உணர்கின்ற ஒரு ஆனந்த அனுபவம். இந்த அனுபவ நிலை இருக்கு இல்லையா, அதாவது இந்த நிர்விகல்ப நிலை பெரும்பாலானவர்களுக்கு இந்த உலகியல் விவகாரங்களில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுதே கூட சில நொடிகள் உண்டாகி விடுகிறது. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றிய முன் அனுபவம் ஏதும் இல்லாததுனால அதுதான் சமாதி நிலைங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியலை. இப்போ சமாதியும் தூக்கமும் ஒன்று போலவையே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டாலும், ஆனால் இங்கே தூக்கத்தில் போல அந்த தூக்கத்தில் என்னது இருக்குன்னா அந்த மூலத்தை பற்றி உள்ள விஷயங்கள் அங்கே அறியப்படலை. அப்போ அதனால் அது ஒரு மூடத்தன்மையாட்டு சொல்லிக்கப்படுறது. ஏன்னா தன்னுடைய நிலை இன்னதுன்னு அறிஞ்சிக்க முடியாத ஒரு அறியாமையில் இந்த மனம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறதுனால அங்கு அது ஒரு வெறுமை நிலையை மட்டுமே தான் விளங்குகிறது அந்த தூக்கத்தில். அதனால தான் அந்த தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் என்னால் அங்கே எதையுமே அறிஞ்சிக்க முடியலை. ஆனால் ஆனந்தமாட்டு தூங்கினேன், ரொம்ப சுகமாட்டு தூங்கினேன்னு சொல்கிறது. ஆனால் அந்த சுகம் எப்படிப்பட்டதுங்கக்கூடிய அனுபவம் அங்கே ஏற்படலை. அதனால் அந்த சுகம் எப்படியான சுகம்ங்கிறது தெரியலை. நம்மளே சொல்லிக்கிறோமே நல்ல சுகமாட்டு தூங்கினோம், அப்படியா, அப்படி என்ன சுகத்தை கண்ட அப்படின்னா தெரியாது, சொல்ல தெரியாது. ஏன்னா அது இன்னது அந்த சுகம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. தூங்கினா சுகமாட்டு இருந்ததுங்கிறத தவிர வேற எந்த வார்த்தையுமே சொல்ல தெரியாது, சொல்லவும் முடியாது. அப்போது இந்த ஆனந்தம் எதிலிருந்து உண்டாகிறதுங்கக்கூடிய அனுபவத்தை அறிய முடியாத அளவுக்கு இந்த அறியாமை சூழப்படுகின்ற இந்த ஜடத்தன்மை மட்டுமே தான் அங்கு அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறதுனால இந்த தூக்க நிலையில் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு சுகம்னு சொல்கிறோமே, அந்த சுகத்தை நான் அனுபவித்தேன், அந்த சுகம் நல்ல ஒரு சுகம் அப்படின்லாம் சொல்கிறதாட்டு இருந்ததுன்னா அது ஒரு மூடத்தன்மை வாய்ந்தது. ஏன்னா அங்கே அறிவானது செயல்படலை. அறிவு ஜஸ்ட்டு ஒரு பார்வையாளனாட்டு பார்த்துன்னு இருக்கு, தூங்கிறத பார்த்துன்னு இருக்கு, அவ்வளவே தான். இங்கே அறிவோட ஒடுங்கவும் இல்லை, அறிவை மனம் அறிஞ்சுக்கவும் இல்லை. ஆனால் நிர்விகல்ப சமாதியில் அந்த அறிவு அகண்டாகாரமாட்டு ஒரு பிரம்ம ரூபிணியாட்டு இருக்குது, கால தேசங்களை கடந்ததாட்டு இருக்குது, தோற்றங்களை எல்லாம் நாசம் செய்யக்கூடிய எங்கும் எதிலும் பறந்து விரிந்து தன்னுடைய சுயத்தில் இருப்பாட்டு அதுவே இருக்கு. இருளை விலக்கி அறியாமைங்கக்கூடிய ஒரு இருளை விலக்கி பிரகாசிக்கின்ற ஒரு அறிவு சொரூபமாக இருக்கு நிர்விகல்ப நிலையில். இப்படி அவருடைய அனுபவத்தை சொல்லி வந்துட்டு இருக்கும் பொழுதே விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிர்விகல்ப நிலையை பற்றி ஜனக மகாராஜா பேசிட்டு இருக்கும்போதே அஷ்டாவக்ரர் குறுக்க பேசுகிறார். விழிப்பு நிலையில் சமாதியாகி இருக்கக்கூடிய இந்த நிர்விகல்ப சமாதின்னு சொன்னீங்களே, இதே மாதிரி வேற ஏதாவது சமாதி நிலைகள் இருக்கா? இவரே சொல்லிட்டார், அன்றாடம் லைஃப்பில் நம்மளுக்கு நடந்துட்டே இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிர்விகல்ப நிலை அனுபவம் ஆகிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு நிலையிலையும் அவங்களுக்கு அனுபவம் ஆகிறது. ஆனால் அவங்களுக்கு அந்த சமாதியை பற்றியான ஒரு முன் அனுபவம் ஏதும் இல்லாத காரணத்தினால அவங்களால அறிஞ்சிக்க முடியறதில்லைன்னு சொன்னார் இல்லையா.
அதனால் இந்த கேள்வி இங்கே பிறக்கிறது. இப்போ ஜனக மகாராஜா பேசுகிறார். அதாவது தன்னுடைய மனைவியை முதல் முறையாக கட்டி அணைக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய ஒரு இன்பம் ஒரு நொடி பொழுதாவது வெளியேயும் உள்ளேயும் சிந்தனைகள் ஏதும் தோன்றாத ஒரு நிலையை ஒரு கண நேரத்தில் உண்டாக்கி விடுகிறது. அந்த நிலையில் அவன் தூக்கத்தில் இல்லை, முழிச்சுட்டு தான் இருக்கிறான். ஆனால் அந்த நிலையில் எந்த ஒன்றுமே தோன்றாத ஒரு நிலைன்னு ஒரு கணத்தில் போகிறது இல்லையா, அந்த ஒரு கணத்தில் இவன் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு நிலை சமாதி நிலை. அடுத்தது சொல்ல போனால் பல நாட்களாக ஆசைப்பட்டு கிடைக்காதுன்னு சொல்லி இவன் தீர்மானம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பொருள் திடீர்னு அவன் ஆசைப்பட்டது எப்படியோ அப்படியே அவனுக்கு கிடைச்சிடுத்துன்னு வச்சுக்குவோம். அந்த ஒரு கணம் உள்ளேயும் வெளியேயும் ஒன்றும் தோன்றாத ஒரு நிலை அவனுக்கு உண்டாகிறது. அதாவது இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஷாக் ஆயிடுச்சு. இப்படி உனக்கு லாட்ரி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, லாட்ரியில் உனக்கு 1 கோடி ரூபாய் விழுந்துடுதுன்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போய்ட்றாங்க. ஏன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு தெரியல இல்லையா. அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு கணம் உள்ளேயும் வெளியேயும் சிந்தனைகளோ எண்ணங்களோ ஏதும் தோன்றாத ஒரு நிலை ஒரு கணப்பொழுது போகிறது. அந்த சமயத்திலும் அவன் தூங்கவில்லை, விழிப்பு நிலையிலவையே தான் இருக்கிறான். எந்த எண்ணங்களும் ஏதும் தோன்றாத நிலையிலவையே தான் அவன் அனுபவிக்கிறான். அதுதான் சமாதி. ஆனால் அவனுக்கு அது சமாதி நிலைங்கிறது தெரியாது. அதனால் அது கிராஸ் பண்ணி போயிடுறான். ஒருத்தன் நடந்து போகக்கூடிய ஒரு பாதையில் ஒரு பாம்பை கண்டவுடன் ஒரு நிமிடம் செயலற்று உள்ளும் புறமுமாக எதுவும் தோன்றாமல் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடுகிறான். அந்த நிலை சமாதி நிலை என்று சொல்லப்படுறது. அந்த சமயத்திலும் அவன் தூங்காமல் விழிப்பு நிலையில தான் இருக்கிறான். அந்த சமாதி அனுபவத்தை தான் அவன் அனுபவிக்கிறான். ஆனால் அது சமாதி அனுபவம்ங்கிறது அவனுக்கு தெரியல. தன்னுடைய மகன் விபத்தில் இறந்துட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு துக்க செய்தியை மற்றவர்கள் சொல்ல கேட்ட உடனே ஒரு கணப்பொழுது அந்த ஒரு அதிர்ச்சியில் எதுவுமே தோன்றாத நிலையில் உறைந்து நிற்கிறதையும் சமாதின்னு சொல்லலாம். அங்கேயும் அவன் தூங்கலை, விழிப்பு நிலையில் தான் இருக்கிறான். அப்போது இதில் நாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்க போனால் இதற்கு முந்தைய பதிவுகளிலவையே பேசப்பட்ட விஷயத்தவையே தான் இப்போது எக்ஸாம்பிளோட சொல்கிறார். ஏன்னா ஏகாகிரதைங்கிறது நாம் உண்டாகலை. அந்த ஏகாகிரதை எப்படி வருங்கிறதே எனக்கு தெரியல, மனம் ஒருமுகப்படலை, அந்த ஒரு அனுபவம் எனக்கு ஏற்படுறதா இல்லையாங்கிறதே தெரியலை, அது எப்படிப்பட்டதுன்னே தெரியலைன்னு தான் நாம் சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நமக்கு இந்த ஒரு அனுபவ நிலை நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை பற்றி உள்ள ஒரு அனுபவம் நமக்கு இல்லாததுனால, அதை பற்றிய ஒரு அறிவு இல்லாததுனால நமக்கு அதை உணர தெரியல. அப்போது விழிப்பு நிலையில் உண்டாகக்கூடிய மயக்கம், துக்கம், அதிசந்தோஷம், ஆவேசம், பயம் அப்படிங்கக்கூடிய ஒரு காரணங்களினால் தூண்டப்படக்கூடிய மனம் இந்த எண்ணங்களை விடுத்து தன் மூலமாகிய ஹிருதயத்துக்கு திரும்புகிறது. அந்த நிலையில் உண்டாகக்கூடிய ஒரு சமாதி அனுபவமும் நிர்விகல்ப சமாதி அனுபவமும் ரெண்டும் ஒன்று தான். இங்கே பேரில் மட்டும்தான் வித்தியாசம், வெறும் பேர் மட்டும்தான். இப்படி இருந்தால் அதுக்கு ஒரு நிர்விகல்ப சமாதின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லி வச்சிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அங்கே நமக்கு உள்ள தினமும் அன்றாடமும் நமக்கு உள்ள நடந்துட்டு தான் இருக்குது. இதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு பேரை சொல்லி சாஸ்திரங்கள் நமக்கு புரிய வைக்கிறது. இங்கே புரிய வைக்கிறது எதுக்குன்னா, அதுவும் இந்த மனசு அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் புரிய வைக்கிறது. அப்போது இதே மாதிரி சில வினாடிகள் மட்டுமே உண்டாகின்ற சமாதிகள் இன்னமும் நிறைய இருக்குது.
விழிப்பு நிலையிலிருந்து தூக்க நிலைக்கு போகிறோமே, ஆழ்ந்த தூக்கத்துக்கு, அந்த தூக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு திரும்புகிறோமே, இந்த 2 நிலைகள்லையும், அதாவது முழிச்சிட்டு இருக்கும்போது நாம் தூங்கக்கூடிய தூக்க நிலைக்கு போகக்கூடிய அந்த இடைவெளி, தூக்கத்தில் இருந்து விழிப்பு நிலைக்கு திரும்பும் பொழுது அந்த இடைவெளி, அந்த ஏற்படுகின்ற அந்த ஒரு இடைவெளியை மட்டும் கூர்ந்து கவனித்தால் சமாதியை உணர முடியும். ஒருவனுடைய மனதினை ஒருநிலைப்படுத்தி வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒன்றை பார்க்கின்ற பொழுது உண்டாகின்ற அந்த ஒரு இடைவெளியை கூர்ந்து கவனித்தாலும் அவன் சமாதியை உணரலாம். ஏன்னா உணர தெரியலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உணர தெரியலைங்கிறதுக்கு நாம் அன்றாடம் வாழ்க்கையில் நாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செயல்களவேயே இருந்தே தான் ஜனக மகாராஜா சொல்லி கொடுக்குறார். இங்கே புதுசாக ஏதோ ஒன்றை உருவாக்கி சொல்லி கொடுக்கல. இப்போது ஒரு அட்டைப்பூச்சி இருக்குது, அது ஒரு செடியிலேருந்து ஒரு செடிக்கு தாவறதுக்கு முயற்சித்து ரொம்ப போராடி அந்த ஒரு செடியை பற்றி கொண்டு இந்த செடியை விட்டுடுறது. இதே மாதிரி தான் தூரத்தில் உள்ளதை பார்க்கறதுக்கு முயற்சி செய்கின்ற மனம் ஒரு நீண்ட இடைவெளியை எடுக்கின்ற ஒரு நொடி பொழுதையும் அந்த சமாதி நிலையாக உணர முடிகிறோம். இங்கே இந்த இடைவெளி அப்படின்னு சொல்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே மனம் எதில் இருக்குது? இந்த ஒரு உடம்பில் இருக்குது. இந்த மனம் உடல் வடிவாட்டு இருக்குது, தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளில் அந்த வடிவாட்டும் அதுதான் இருக்குது. இப்படி தோன்றுவதற்கு இந்த 2 வடிவங்களை உண்டாக்குகின்ற அந்த ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளி உள்ளே சொரூபத்தில் நிற்கக்கூடிய மனதை மட்டுமே நுட்பமாக கவனித்தல் சமாதி. இங்கு நுட்பமாக கவனித்தல்னு சொல்லப்படுறது என்னன்னா, விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு ஒரு பொருளை மட்டுமே பற்றாமல் பல விஷயங்களே அது பற்றி கொள்கிறது. பலவாறாக துண்டிக்கப்பட்ட உருவங்களே உலகமாக தோன்றுகிறது. ஒரே வடிவாக இருந்தால் உலக விவகாரங்கள் அங்கே நடைபெற இயலாது. அப்போ பலவாறாக பிளவுபட்ட வடிவங்களில் மனம் ஊடுருவி அதுவே ஆகி அதுவே அறிகின்றது. அதனால தான் விதவிதமான காட்சிகள் நமக்கு தெரிகின்றன. இதில் வேறுபட்ட 2 வடிவங்களை அறியக்கூடிய இடைவெளியில் அந்த அறிவு விளங்குகிறது. இந்த இடைவெளியை கூர்ந்து கவனித்தால் எண்ணங்களற்ற நிலையை நாம் உணர முடியும். அந்த எண்ணங்கள் அற்ற நிலையை நாம் உணர்கிறோமே, அதுவே தான் சமாதி. அப்போ ஆத்மாவிற்கும் புத்திக்கும் கணநேர இடைவெளி தான் அப்படின்னு ஞானவான்கள் சொல்லுகிறார்கள். இந்த சமாதியினுடைய இயல்பை அறிந்தவர்கள் அதிலேயே நிலை பெறுகிறார்கள். அவர்கள்தான் பாக்கியவான்கள். அப்போ மனம் எதை பற்றுகிறதோ அந்த வடிவத்தை எடுக்கிறது. உடலை பற்றி இருக்கும் பொழுது மனசு என்ன நினச்சிக்கிறது? உடலை பிடிச்சுன்னு இருக்கும்போது தன்னை இந்த உடலாக நினைத்து கொள்கிறது. மற்ற பொருள்களை பிடிச்சிக்கும் பொழுது அந்த பொருளாக வடிவம் எடுக்கிறது. அதனால தான் அது என்னுடையது அப்படின்னு ஒரு வேர்டு வருது. அப்போ இதே மாதிரி மனம் இந்த உடலை விட்டுட்டு வேற ஒன்றை பற்றக்கூடிய அந்த ஒரு இடைவெளியை கூர்ந்து கவனித்தாலும் அந்த ஒரு எண்ணமற்ற சமாதி நிலையை அறிய முடியலாம் இல்லையா? அப்போ மற்றவர்களுக்கு, ஏன்னா இதை பற்றிய ஆசைகள் ஏதும் இல்லாதவர்களுக்கு, அதாவது ஆத்ம ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும்ங்கக்கூடிய எண்ணம் இல்லாதவர்களுக்கு, ஆசை இல்லாதவர்களுக்கு இது ஒரு முயல் கொம்பு மாதிரி அறிய முடியாததாட்டே தெரிகிறது. அது சாத்தியம். ஏன்னா அதில் அவங்களுக்கு அந்த மனம் அந்த நிலைக்கு போகிறதுக்கு விருப்பப்படலை. அப்போ அது இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களின் மேலவேயே அது ஆசைகளை வைத்து கொண்டு இருக்கிறதுனால அந்த மனதிற்கு என்னது தான் தெளிவை கொடுத்தாலும் அந்த மனம் உள்ளதை உள்ளபடி அறிவது இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி எழும்புவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே இந்த விழிப்பு நிலையில் இந்த மாதிரியான
ஒரு நிர்விகல்ப சமாதி கை கூடும் பொழுது, அப்போ இந்த கை கூடுங்கிறது தெரிஞ்சுக்காம அப்போ வேறு விஷயங்களை பிடிச்சிக்கிண்டு ஒரு எப்போதுமே துயரங்களவையே தரக்கூடிய இந்த சம்சார உலக பந்தம்ங்கிறது எப்படி வந்தது? அதில் ஒரு பிடித்தம் எப்படி வந்தது? இதை பிடிச்சிக்கிறதுக்கு தெரியாமல் அதையே பிடிச்சிக்கிறதுக்கு மனசு ஏன் அப்படியே போகிறது? அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழும்புவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த கேள்வியை அஷ்டாவக்ரர் ஜனக மகாராஜா கிட்டக்க கேட்குறார். அப்போது அதனுடைய பரம ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் ஜனக மகாராஜா. ஏன்னா இந்த சம்சாரம்ங்கிறது அனாதி காலமாட்டு அஜ்ஞானத்திலவேயே இருக்குது. இதில் சுக துக்கங்கள் கனவு மாதிரி வந்து போய் கொண்டிருப்பதை எல்லோருமே அனுபவிக்கிறோம். ஏன் இதை கனவு போல் வந்து போயின்னு இருக்குன்னா, இங்கே சுகங்கிறதும் நிலையான சுகம் இல்லை. அந்த சுகம் போய் அதுவே தான் துக்கமாக வருகிறது. இது வந்தாலும் மனிதனுக்குள்ள ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா, சுகம்னு வரும்பொழுது இது போய்விடுமோங்கக்கூடிய ஒரு பயம் இயல்பாகவேயே அவனுக்குள்ள வரதுனால, அப்போ இந்த சுகமானது எப்பொழுது வேணுனாலும் போகுங்கிறது அவனுடைய மனம் அறிந்து தான் வைத்திருக்கிறது. அப்போ துக்கம்ங்கிறது வந்தாலும் அவன் தன்னுடைய மனதை எப்படி தேத்திக்கிறான்? இது கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாளில் இந்த நிலை சரியாகி விடும்னு நினைக்கிறான். அப்போ அங்கே துக்கமும் நிலையானது இல்லைங்கிறது அவனுக்கு ஏற்கனவே அந்த அறிவு இருக்குது. அப்போது இது எல்லாமே எப்படி ஒரு கனவுனுடைய காட்சிகள் மாதிரி வருவதும் போவதுமாக இருக்குங்கிறது இவன் அறிந்தே தான் வைத்திருக்கிறான். ஆனால் அவர்களால் இந்த அறியாமையிலிருந்து விடுபட்டு வெளியில் வருவதுங்கிறது தான் ரொம்ப சிரமமாட்டிருக்கு. ஏன்? இதுக்கு அவங்களுக்குள்ள தீர்வு எங்கே இருக்குது? உலக விஷயத்தில் மட்டுமே தான் இருக்குது. அதனால் அவங்க தீர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போது இந்த துயரத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி ஆத்ம ஞானத்தை அடைவது மட்டுமே தான். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? இதுக்கு வெளிமுகமாக விசாரித்து அடையக்கூடிய அந்த ஒரு சவிகல்ப சமாதியை பற்றி பேசுகிறார். ஏன்னா இது இப்படிப்பட்டது அப்படின்னு வெளியில் உள்ள பொருள்களை பற்றி விசாரம் பண்ணி இது இப்படிப்பட்டது அப்படிங்கக்கூடிய ஒரு விசார ஞானத்தினால புத்தியையும் மனதையும் இணைக்க முடியும். அப்போது அறியாமை நீங்காமல் ஆத்ம ஞானம் சித்திக்காது. பூரண ஆத்ம ஞானம் இல்லாமல் அந்த ஒரு அறியாமை விலகிடாது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு பூரணமான ஆத்ம ஞானம் கேள்வி ஞானம்னு சொல்லப்படுறது, நேரடி அனுபவம்னு சொல்லப்படுறது, அதாவது பரோட்சம்னு சொல்லப்படுறது, அபரோக்ஷம்னு சொல்லப்படுறது. இதில் கேள்வி ஞானம்ங்கக்கூடியது குருவினால் கூறப்படுகின்ற அந்த ஒரு சாஸ்திர விஷயங்களை கேட்டு அந்த விஷயங்களை மனனம் பண்ணி அந்த மனனம் பண்ணின விஷயங்களை வச்சு தன்னுடைய கற்பிதங்கள் எல்லாம் மனசில் வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த வாசனைகளை எல்லாத்தையும் நீக்கிறதுனால இந்த ஒரு சம்சார துக்க நிவர்த்தி உண்டாகிறது. அப்போது இதில் எப்படின்னா அந்த ஞானமும் துக்க நிவர்த்தியை கொடுக்காது. ஏன்னா சாஸ்திரங்களை வெறும்ன காதுகள்னால கேட்கறதுனால மட்டுமே உண்டாகின்ற ஞானத்தால் நம்பிக்கை மட்டுமே தான் வருது. அப்போ இந்த நம்பிக்கையினால் மட்டுமே தான் அறியாமையே நாம் முழுமையாட்டு நீக்கிவிட முடியுமான்னு கேட்டால் அதுவும் நீக்கிவிட முடியாது. அப்போது மிகவும் பக்குவமான இந்த நிர்விகல்ப சமாதியில் உண்டாகக்கூடிய ஒரு அபரோக்ஷ ஞானத்தினால மட்டுமே, அதாவது அனுபவ ஞானத்தினால மட்டுமே தான் இந்த அறியாமையை நாசம் செய்ய முடியும். அப்போது நாம் என்ன பண்ண முடியும்? இந்த கேள்வி ஞானத்தினுடைய வாயிலாக அறிந்து கொண்ட அந்த ஞானத்தை வைத்தேதான் இந்த சமாதி நிலை கூடும் பொழுது அதுவேதான் ஒரு அனுபவ நிலையை நமக்கு கொடுக்கிறது. அப்போது பரோட்ச ஞானத்தின் வாயிலாட்டு நாம் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அபரோக்ஷ ஞானத்திற்கு வழிகோலுகிறது. அப்போ இதன் காரணமாட்டுத்தான் அறியாமையில் இருக்கிறவர்களுக்கு சில வினாடிகள் சமாதி கூடியிருந்தாலும் அவர்களுக்கு அது அனுபவம் ஆகிறது இல்லை.
ஆனால் சாஸ்திரம் கற்றறிந்த ஞானிகளுக்கு முன் அனுபவமாக அந்த ஒரு சமாதி இல்லாத காரணத்தினால அதையும் அவர்கள் உணர முடிவதில்லை. அப்போ மாணிக்க கல் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உள்ள ஒரு கேள்வி ஞானம் மட்டுமே இருந்தாலும் முன்பின் அதை பார்க்காத இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அது ஒரு குப்பிச்சில்லுன்னு சொல்லிட்டு தூர போடுறான். அது அவனுக்கு மாணிக்க கல் அப்படிங்கிறது அனுபவம் ஆகலை. அதனால அது மாணிக்க கல் இப்படித்தான் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியலை. ஆனால் அதை முன்பாகவேயே உணர்ந்து பார்த்து அனுபவப்பட்டவன் என்ன பண்ணுறான்? அதை பார்த்த உடனேயே இது மாணிக்க கல்னு சொல்லிடுறான். இதே மாதிரி தான் இந்த சமாதி அனுபவமே இல்லாதவர்களுக்கு சமாதி கூடினாலும் அதை அவர்களால் அறிந்து கொள்ள முடிவது இல்லை. இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க? தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய புதையல்னு ஒன்று இருக்குது, சொத்துங்க ஒன்று இருக்குது. இந்த சொத்தை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க? வெளியில் ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கே ஏங்கிக்கிட்டு உக்காந்துருக்குறாங்க. அப்போது இவங்களுக்கு அவ்வப்போது அந்த ஒரு சமாதி நிலை அனுபவமாட்டு உண்டாகியும் அதில் அறியாமை இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படாததுனால எந்த விதமான பயனும் இல்லாமல் போகிறது. அப்போது விஷயங்களில் பிரதிபிம்பமே இல்லாமல் சுத்த ஞானம்தான் நிர்விகல்ப ஞானம்னு சொல்லப்படுறது. இதனிடத்தில் பலவாறான உருவங்களை பொருத்துவதால் தான் சவிகல்ப ஞானம் உண்டாகிறதுங்கிறது தெளிவாட்டு ஆகிடுது. அப்போது சவிகல்ப ஞானம்னு சொல்லப்படுகின்ற அந்த ஒரு ஞானமே அஜ்ஞானம். இந்த ஒரு அஜ்ஞானம்தான் அறியாமை. இந்த அறியாமை காரண வடிவாகவும் இருக்குது, காரிய வடிவாகவும் இருக்குது. இப்போ இந்த ஆத்மாவினுடைய பூரண நிலை விளங்காமல் இருப்பதுதான் காரண அஜ்ஞானம். இந்த பிரிக்க முடியாத இந்த பூரணமே தான் அதாவது பிரிக்க முடியாத இந்த பூரணம்தான் சிதாத்மா அதாவது ஜீவன் ஆகிறது. ஏன்னா பிரிக்க முடியாத காரணங்களான தேசகால உருவங்களுக்கு இந்த ஜீவன்தான் சாதகனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஜீவனுக்குத்தான் இங்கு இப்படி இவ்விதமாக இருக்கிறேன்கூடிய நான் பூரண நாட்டு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் தான் அங்கே அஜ்ஞானமாட்டு இருக்குது. அதாவது எனக்கு ஏன் இப்படி வந்தது, நான் துக்கமாக இருக்கிறேன், நான் குறையுள்ளவனாகவே இருக்கிறேன்னு சொல்லி தன்னை தானே குறையுள்ளவனாட்டு ஆக்கிக்கிறது. அதாவது அபூரணன், பூரணம்னா முழுமையானவன், இங்கே தன்னை முழுமை அற்றவனாக ஆக்கி கொள்கிறது, தன்னை குறையுள்ளவனாக தனக்கு தானே பாவனை பண்ணிக்கிறது. அப்போ இந்த குறையுள்ளவனாட்டு தன்னை நினைக்கக்கூடிய இந்த ஒரு மூல அஜ்ஞானத்தினால தான் காரிய வடிவான இந்த தேகத்தின் மீது ஆத்ம புத்தி வந்தது. ஏன்னா தான் இப்படி தன்னை குறைவுள்ளவனாட்டு நினச்சிக்கிறதுனால தான் எந்த காரியங்களை செய்தாவது தன்னை பூரணமானவன் ஆக்கிக்கணும், அதாவது தன்னை முழுமையானவனாக ஆக்கிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு காரியம் அங்கே செயல்படணுங்கிறது வரும்போது அந்த காரியத்துக்கு அடிப்படையில் இந்த ஒரு உடம்பை அது ஆத்மாவாக அது கருதுகிறது. இப்படிப்பட்ட அறியாமை நிவர்த்தி ஆகாத வரைக்கும் சம்சார பந்தம்ங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். அப்போது பூரண ஆத்ம ஞானம் இல்லாமல் சம்சாரம் அதாவது பிறப்பு இறப்புங்கக்கூடிய அந்த ஒரு சுழல் இல்லாமல் போகாது. அப்போ இப்படி அநேக பிறவிகளில் செய்த புண்ணியங்களினுடைய பலனால இந்த ஆத்ம தேவதை இருக்காளே எப்பொழுது திருப்தி அடைகிறாளோ அப்பொழுதுதான் அவனுக்கு இந்த ஆத்ம ஞானத்தின் மீது தீவிர நாட்டம் உண்டாகிறது. அப்போதுதான் அவனும் விடுதலை பெறுவதற்கான விவேகத்துடன் கூடிய ஒரு சிந்தனை அவனுக்கு அந்த ஆத்ம தேவதை வழங்குகிறாள். அவளுடைய அனுகிரகம் இல்லாமல் பல கோடி காலங்கள் கழிஞ்சாலும் சரி விடுதலை பெற வேண்டும். அதாவது மனசு சில விஷயங்களில் பிடிச்சுன்னு இருக்கிறதே, இந்த விஷயங்களில் இருந்து விடுதலைங்கிறது எப்பொழுதுமே உண்டாகாது.
அப்போது பல பிறவிகள் எடுத்தாலும் அதில் உணர்வுடைய உயிரினங்களாக பிறப்பதுங்கிறது ரொம்ப அரிது. அதிலும் மானிடராக பிறத்தல்ங்கிறது மிக மிக அரிது. அப்படியே ஒரு மனிதனாட்டு பிறந்தாலும் ஒரு நுட்பமான ஒரு கூர்மையான ஒரு அதிபுத்திசாலியாக ஒரு புத்தி உடையவனாக பிறக்கிறதுங்கிறது ரொம்பவும் அரிது. அதனால் உலக படைப்புகள் அனைத்தையும் நாம் ரொம்ப கூர்ந்து கவனித்தா தாவரங்களினுடைய பல கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் 100ல் 1 பங்கு கூட இந்த விலங்கினங்கள் இல்லைங்கிறது தெரியும். அதே மாதிரி இந்த விலங்கினங்களில் பல கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் 100ல் 1 பங்கு கூட இந்த மனித இனம் இல்லை. அப்போது தோன்றிய மனித இனங்களில் பல கோடி பேர்கள் இந்த விலங்குகளைப் போலவேயே 5 அறிவுடன் அறியாமையிலவேயே அவங்க விஷய சுகங்கள்லவேயே ஈடுபட்டு தான் வந்த காரியத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இவங்க எப்படி இருக்கிறாங்க? நல்லது கெட்டதை அறியக்கூடிய ஆர்வம் இல்லை, உயர்ந்த ஒழுக்க நெறிகளை அறிய விரும்பாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படியே ஒரு சிலர் இந்த உயர்ந்த ஒழுக்க நெறிகளை போதிக்கக்கூடிய அந்த ஒரு சாஸ்திரங்களை ஆன்மவியல் பாடங்களை கற்று அதனால் அறிவை வளர்த்து கொண்டிருந்த போதிலும் தான் பெற்ற அறிவினால அவங்களுக்கு ஒரு கர்வம் வந்து போயிடுறது. இந்த கர்வத்தினால என்ன பண்றாங்க? ஆசை வயப்படுகிறார்கள். இந்த ஆசையினால உலக வாழ்வில் அதிக ஈடுபாடு கொண்டு என்ன திரும்பவும் அவர்களை அறியாமலேயே ஒரு பிறவி சூழல்ல சிக்கிக்கொண்டு வெளியிலே வர முடியாமல் அவர்களும் தத்தளிக்கிறார்கள். இவர்களில் இன்னும் சிலர் புத்திமான்களாக இருந்தாலும் இவர்கள் செய்த பாவச் செயல்களால் அந்த வாசனைகள் சித்தத்திலிருந்து நீங்காத காரணத்தால் இருமைகள் அற்ற ஒன்றேயான அந்த அத்வைத பதத்தை நிந்தனை செய்கிறார்கள். அப்போ என்னாகிறது? இறைவன் எனக்கு வேறாகவேயே இருக்கிறான், அவனை நான் அடைவதே முக்தின்னு சொல்லி பஜனை ஜபம் தபம் கூடிய காரியங்களில் ஈடுபட்டு காலத்தை அங்கே விரயமாக்குகிறார்கள். ஏன்னா இருமைகளற்ற ஏகனை அறிய முடியாமல் அவர்கள் செய்த பாவ கர்மாக்களினுடைய அடர்த்தியின் காரணமாக மாயையினால் அங்கே மறைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அந்த மாயையின் காரணமாக இருளில் இருந்து பழகியவர்களுக்குத்தான் வெளிச்சத்திற்கு வர பிடிக்கும். அப்போ இருள இருந்து பழகினவங்கள வெளிச்சத்துக்கு வரணும்னு சொல்லி விருப்பப்படுறவங்களால மட்டுமே தான் வர முடியும். அப்போ எனக்கு இந்த இருளே பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதுலவேயே உட்கார்ந்துருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி அந்த வெளிச்சத்தை பற்றி என்ன போதித்தாலும் அவர்கள் உள்வாங்குவதே இல்லை. இன்னும் சிலருக்கு இந்த சாஸ்திர விஷயங்கள்ல அறிவுல கொஞ்சம் ஏத்தினாலும் அங்கே என்னாகிறது? தவறான புரிதலை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தவறான புரிதலின் காரணமாக குதர்க்கமான வாதங்கள் செய்து அந்த பேருண்மையை அறியக்கூடிய அந்த பேருண்மையை உணரக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லாது போய்விடுகிறார்கள். அப்போ இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? அந்த அறியாமை தான் காரணம். அதாவது இந்த மாயையினுடைய விளையாட்டு அவ்வளவு தூரத்திற்கு உள்ளது. அதனால தான் இந்த தூய ஏகத்துவமான அந்த அத்வைத அறிவை அடைந்தாலும் கையில் கிடைச்ச அந்த சிந்தாமணியை கொண்டு குப்பிச்சில்லுன்னு சொல்லி எப்படி தூர எறியறானோ அதே மாதிரி அதனுடைய மகத்துவம் அறியாமல் உலகத்தார் தள்ளிவிடுகிறார்கள். இதுக்கு காரணம் அவர்களுக்கு ஈஸ்வர அனுகிரகம் இல்லை. எத்தனைத்தான் பக்தி செய்தாலும் இவர்களது ஆசையின் காரணமாட்டு அங்கே மாயையால் மறைந்திருக்கும் ஈஸ்வரனை அவர்களால் அறிஞ்சிக்க முடியறது இல்லை. அப்போ அனுபவத்துக்கு அறிய முடியாத தெய்வத்தை ஆலயங்களுக்கு சென்று அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியல் போட்டு ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்குற மாதிரியான ஒரு வியாபாரம் செய்து அங்கே இறைவனை ஒரு வியாபாரித்தனமாட்டு அங்கே நடத்துகிறார்கள்.
இவர்களை போன்றவர்களுக்கு எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் விடுதலையோ விமோச்சனமோ கிடைக்கவே போறது இல்லை. இப்போ இதிலிருந்து இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யாரொருவன் தன்னுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிந்து ஆத்ம தேவதையை அறிந்து அதை ஆராதனை செய்கிறானோ அவனேதான் அவளது கருணையினால் மாயையிலிருந்து விடுபட்டு உலக விவகாரங்களில் நாட்டம் குறைந்து விவேகமும் வைராகியமும் அதனால் உண்டாகி சத்குருவை தேடி சரணாகதி அடைந்து அத்வைத சித்தாந்தத்தை அவனைதான் அறிகிறான். இப்படி தான் பெற்ற அந்த ஒரு கேள்வி ஞானத்தினை கொண்டு சந்தேகங்களை நீக்கி தன்னை அறிகின்ற தத்துவ ஞானத்தை உள்முகமாக விசாரம் செய்து அனுபவமாக்கி கொள்ளக்கூடிய வரை யாரொருவன் ஓயாமல் முயற்சிக்கிறானோ அவனேதான் முடிவில் முக்தி அடைகிறான். பொதுவாக சமாதின்னதும் இறந்து போன ஒரு உடலை புதைத்துள்ள இடம்தான் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்கள் நினைக்கிறார்கள். இதில் இறந்த பின் ஜடமான உடலை புதைக்கின்ற சமாதி ஜட சமாதி, ஜடமான உடலில் சைத்தன்யத்தினுடைய இருப்பு ஒளிர்ந்து கொண்டிருப்பதை அனுபவிக்கின்ற சமாதி ஜீவ சமாதின்னு அழைக்கப்படுறது. இதில் சித்தர்களினுடைய சமாதி ஜீவ சமாதியினும் அரசியல் தலைவர்களினுடைய சமாதி ஜட சமாதியினும் அழைக்கப்படுகிறது. இப்போ இங்கே சமாதின்னு சொன்னால் மூலத்தோடு சமமாகி இருத்தல், அதாவது மூலத்தோடு கூடி இருத்தல், மூலத்தோடு ஒன்றி இருத்தல், சமம் கூட்டல் ஆதி சமாதின்னு சொல்லப்படுறது. அதாவது ஆத்மாவோடு சமமாக இணைந்திருக்கின்ற அந்த ஒரு நிலைக்கு தான் சமாதி. அப்போது உடலை விட்ட பிறகு அந்த மூலத்தோடு சமமாக இணைவதை விதேக முக்தி என்று அழைக்கிறது சாஸ்திரம். அப்போ இது உடல் இருக்கின்ற பொழுதே எண்ணங்களற்ற விழிப்பு நிலையில் எப்பொழுதுமே அந்த ஆத்ம அறிவோடு ஆனந்தமாக இணைந்து இருக்கின்ற மனமற்ற ஜீவன் முக்தர்களுக்கு மட்டுமே தான் கிடைக்கின்ற ஒரு நிலை. அப்போ இந்த விதேக முக்தி நிலையை உடல் இருக்கும் பொழுதே உடலை மறந்து ஆத்மாவில் இணைந்து அனுபவித்து கொண்டிருக்கும் இந்த ஆனந்த நிலையை மட்டுமே தான் நிர்விகல்ப சமாதி என்று கூறப்படுகிறது. அப்போ இதில் நிர்விகல்பம்னு சொன்னால் எண்ணங்கள் ஏதும் இல்லாத நிலை, விகல்பங்கள் ஏதும் இல்லாத நிலையில் அந்த மூலத்தோடு ஆனந்தமாக இணைந்திருப்பதே சமாதி. அப்போ உடல் இருக்கின்ற பொழுது உலகியல் விஷயங்களினால் அனுபவிக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பம் ஆகிறது. உடல் இருக்கின்ற பொழுதே நிர்விகல்ப சமாதியில் அதே ஆதி மூலத்தோடு இணைந்திருப்பது பேரின்பம் ஆகிறது. இதில் இந்த டிஃப்ரென்ஸை யார் அறிஞ்சிக்கிறார்களோ அவன் அந்த அற்பமான சிற்றின்பத்தை நாடமாட்டான். உலகியல் விஷயங்களினால் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பங்களை சார்ந்து வாழமாட்டான். மேலும் அவன் அந்த ஆத்மாவின் பேரின்ப அனுபவத்தின் வாயிலாக இந்த ஜட உடலை விட்டதுக்கு பிறகும் அந்த ஆனந்த அனுபவ நிலையில எங்கும் எப்பொழுதும் உடலற்ற நிலையில் ஆத்மாவாகவேயே இருக்கிறான். இப்படிப்பட்டவன் பிறக்கிறதே இல்லை. அப்போ இந்த பிறவா நிலையைத்தான் சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மகாத்மாக்களும் வாழும் பொழுதே அடைகிறார்கள். இப்படிப்பட்டவர்களைத்தான் ஜீவமுக்தர்கள்னு சொல்ல வரும். இந்த ஜீவமுக்தர்களாட்டு இருந்து ஜீவ சமாதியை இவர்கள்தான் அடைகிறார்கள். இந்த ஜீவ சமாதியில் மட்டுமே தான் ஆத்ம பிரகாசம் ஒளிரும். அப்போது ஜட உடல் புதைக்கப்பட்ட சமாதி ஜட சமாதிங்கிறதுனால அங்கே ஆத்ம பிரகாசம் இருக்காது. அது ஒரு கட்டையை போன்ற ஜடமாக இருக்கிறதுனால அது ஒளிரக்கூடிய ஒரு தகுதியை அந்த உபாதியாகிய உடல் இழந்து போயிருக்கிறது. நாளடைவில் இந்த உடல் மண்ணோடு மண்ணாகவும் மாறிவிடும். எப்படி சூரியன் எல்லா இடத்துலையும் பிரகாசித்தாலும் பாதரசம் பூசப்பட்ட கண்ணாடியில் ஒளிர்வதை போன்று ஒரு சாதாரண கண்ணாடியில் அது ஒளிராது. ஏன்னா பாதரசம் பூசப்பட்ட கண்ணாடியில் மட்டுமே தான்
அந்த கண்ணாடிக்கு ரிஃப்ளெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு தகுதி வருது. இல்லைனாக்கா அதுக்கு ஒளியை கிரகிக்கக்கூடிய தகுதி இல்லை அந்த கண்ணாடிக்கு. அதே மாதிரி ஆத்மா எல்லா இடங்கள்லையுமேயே எல்லாத்துலேயுமேயே பிரகாசித்தாலும் இந்த நிர்விகல்ப சமாதியில் உள்ள உடலில் ஒளிர்வதை போல அது சாதாரண ஜட உடல்ல ஒளிரவில்லை. ஏன்னா ஒளிருது, ஆனால் அது தெரியவில்லை. அதனால தான் இந்த சித்தர்களினுடைய ஜீவ உடல் புதைக்கப்பட்ட சமாதிக்கு சென்றவுடன் அங்கே எண்ணங்களற்ற நிலைக்கு மனம் லயமாகி அங்கு ஒரு ஆனந்தத்தை உணர முடிகிறது. இதுவே சாதாரணமாட்டு இறந்து போனவர்களினுடைய சமாதிக்கு போனால் அங்கே மனம் பலவிதமான எண்ணங்களினால் தூண்டப்பட்டு எண்ணங்களின் வயப்பட்டு தன்னுடைய இயல்பான அந்த ஆனந்தத்தை அங்கே அது அனுபவிக்க முடிவதில்லை. இதுதான் இதனுடைய வித்தியாசம். அப்போ எங்கும் எப்பொழுதும் சதா அந்த சைத்தன்யம்தான் இருக்குனாலும் அதற்கு ஒளிரக்கூடிய தன்மை அந்த உபாதிகளினுடைய தகுதிக்கு ஏற்பத்தான் மாறுபடுகிறது. அதாவது அந்த உடல்களினுடைய தகுதிக்கு ஏற்பத்தான் மாறுபடுகிறது. இதை நல்ல தெளிவாட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா சாதாரண மரக்கட்டையை போன்ற ஜட உடலை அவர் என்று மரியாதையுடன் அழைக்கப்படுவதற்கு அந்த சைத்தன்யம் இருக்கின்ற காரணத்தால் மட்டுமே தான். அதுவே இறந்த உடலில் அந்த சைத்தன்யம் விலகியவுடன் ஜடங்கிறதுனால அவருங்கக்கூடிய மரியாதையை நீக்கி நாம் அதை என்ன சொல்கிறோம், அதுன்னு சொல்கிறோம் இல்லையா, பாடின்னு சொல்லிடுறோம். அது வரைக்கும் இன்னார் இன்னதுன்னு சொல்லப்பட்டது போய் நாம் கடைசி என்ன சொல்லிடுறோம், அவருடைய பாடின்னு சொல்கிறோம். இது நம்மளுடைய இயல்பில் நடக்கிறது தான். அப்போ அந்த இன்னார் அப்படிங்கக்கூடியது போயிடுச்சு. நாம் இது எல்லாமே கொஞ்சம் ஆழமாட்டு நம்ம பழக்க வழக்கங்களில் உள்ள விஷயங்கள்லவையே நம்ம சிந்திச்சு பார்த்தாலே நான் அந்த உள்ள அந்த புத்தியை கொண்டு விசாரம் பண்ணி பார்த்தாலே புரிஞ்சு போகும். அது வரைக்கும் இன்னாருடைய தேகம், இது சுப்புவினுடைய உடம்பு அப்படின்னு, இது சுப்பு அப்படின்னு அந்த உடம்போடு அடையாளப்படுத்தப்பட்டவர். அந்த உடம்பு மரணித்ததும் என்ன சொல்கிறோம், இது சுப்புவின் உடம்புன்னு சொல்கிறோம். அதை சுப்புன்னு சொல்கிறது இல்லை. அப்போ சுப்புவினுடைய பாடின்னு சொல்லிடுறோம். அப்போ சுப்பு யார், இங்கே பாடி யார்? அப்போ இந்த ஒரு பாடிக்கு தான் சுப்புன்னு பேரா, அல்லது சுப்புக்கு யார், என்ன சுப்பு யார், எதற்கு அந்த சுப்புவினுடைய பெயர் வைக்கப்பட்டதுங்கிறத நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே போதும். அப்போது இந்த சைத்தன்யம் ஆத்மாவாக ஒவ்வொரு உடல்லையுமேயே பிரகாசிச்சுட்டே தான் இருக்குங்கிறத அறிஞ்சு அந்த அழியாத ஆத்மாவை தியானிக்கிறதைத்தான் தியானம்னு சொல்கிறோம். இந்த ஆத்மாவில் இணைந்திருப்பதைத்தான் சமாதின்னு சொல்கிறோம். இதைத்தான் இந்த பதஞ்சலி முனிவருடைய அஷ்டாங்க யோகம்ங்கக்கூடிய நூலும் தெளிவாக விளக்குகிறது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம கண்ணை மூடி உட்காந்துட்டு நான் தியானம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறது, இந்த இறந்த உடலை புதைத்த அந்த ஒரு இடத்தை சமாதின்னு அழைக்கிறது, இது எல்லாமே அறியாமைன்னு தானே சொல்ல முடியும். அப்போது இந்த மாதிரியான இந்த அறியாமை நீங்குவதற்கு ஆத்ம ஞானத்தை அடைவது மட்டுமே தான் ஒரே வழி. அப்போ இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது என்னது, அதுவே நான் சொல்லி தன்னிலையை மறவாது இருப்பது தான் அந்த ஆத்ம ஞானங்கிறது. அப்போ இந்த நான் என்பதில் மட்டுமே எப்பொழுதும் கவனம் வைத்து மற்ற எண்ணங்களை தவிர்த்து மீண்டும் மீண்டும் தன்னுடைய சுயஸ்வரூபத்தில் இருக்க யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த நிர்விகல்ப சமாதி உண்டாகிறது. எப்படி எழுதப்பட்ட ஓவியத்தை துடைத்து விட்டோம்னா அங்கே சுவரானது சுத்தமாட்டு இருக்கிற மாதிரி சமாதியில் பேதங்கள் எல்லாம் நீங்கப்பட்டு எப்பொழுதும் உள்ள அந்த ஒரு நிர்விகல்ப நிலை, எண்ணங்களே ஏதும் இல்லாத நிலையில் அந்த தூய அறிவே தான் அங்கே பிரகாசிக்கிறதுங்கிறது புரிஞ்சு அந்த அறிவே தானாகி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, அதுவே தான் தன்னுடைய சுயரூபம்னு காட்டி கொடுக்கிறார். இதை காட்டி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் தன்னை அறிதல்ங்கக்கூடிய ஒரு நிலையையும் இங்கே ஜனக மகாராஜா விளக்கி கொடுக்கிறார்.
ஏன்னா உலக விவகாரங்களில் ஈடுபட்டு இருக்கிறது வரைக்கும் இந்த ஆத்மாவை அனுபவமாக அறியவே முடியாது. ஆத்ம ஞானம் உண்டாகாத வரைக்கும் இந்த உலகம் உண்மையாக தோன்றுகிறது. அப்போ பேதங்களை உண்டாக்குகின்ற இந்த எண்ணங்களை தடுத்துவிட்டால் தானாக அந்த ஏகாந்த நிலை உண்டாகி விடுகிறது. அந்த ஏகாந்த நிலையில் எண்ணங்களுக்கு இடமில்லை. எண்ணங்கள் இல்லாத நிலையே அந்த நிர்விகல்ப நிலை. இதுவேதான் தன்னை அறிதல். இந்த தன்னை அறிந்து கொண்ட பின் இதற்கு மேலே அங்கு அறிவதற்கோ மேலாக அங்கு அடைவதற்கோ இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்றது. எப்பொழுதும் இந்த உண்மை நிலையை மாயையினுடைய வலிமையினால் சாஸ்திரங்களை கற்றறிந்த பண்டிதர்களும் கூட புரிந்து கொள்வதற்கு கடினம். ஏன்னா இங்க எண்ணங்களினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பைத்தான் மனம்னு சொல்றோம். இந்த மனம் தூலமாக இருப்பதைத்தான் உடல்னு சொல்றோம். அதாவது இந்த மனம் கண்ணுக்கு தெரிகிறது. எப்படி கண்ணுக்கு தெரிகிறது? இந்த உடலாட்டு கண்ணுக்கு தெரிகிறது. இந்த இதைத்தான் நாம உடல்னு சொல்றோம். இந்த உடல் என்னுடையது, இந்த உடல் அவனுடையது அப்படிங்கக்கூடிய இந்த எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் அவன் அவள் அதுங்கக்கூடிய பேத புத்திகள் இருந்துட்டே தான் இருக்கும். இந்த பேத புத்திகள் இருக்கிறது வரைக்கும் இருமைகள் இருந்துட்டே தான் இருக்கும். நான் வேற, அது வேற, அவன் வேறை அப்படிங்கக்கூடிய இருமைகள் இருந்துட்டே தான் இருக்கும். இந்த இருமைகள் இருக்கிற வரைக்கும், அதாவது துவைத புத்தி இருக்கிற வரைக்கும் அந்த ஏகமான அந்த ஆத்மாவை அறிய முடியாது. எனவே இந்த உடல் வேறு, நான் வேறு, இறைவன் வேறு இங்க கூடிய பேதமை புத்தி ஒருவனுக்கு நீங்கணும்னா அவன் இந்த சாஸ்திரங்கள் மூலமாட்டு தக்க சத்குருவின் மூலமாட்டு அத்வைத ஞானத்திற்கு வந்தே ஆக வேண்டும். அப்போ இந்த ஞானத்தை வெளிமுகமாக விசாரித்து அறிவதைத்தான் சவிகல்ப சமாதின்னு முன்னாடியே பார்த்தாச்சு. அப்போ அதன் மூலமாக அறிந்த அந்த சாஸ்திர ஞானத்தை கொண்டு சதா உள்முகமாக அந்த ஒரு ஆத்மாவை விசாரித்து அறிவதைத்தான் நிர்விகல்ப நிலைன்னு சொல்றோம். அப்போ இந்த நிர்விகல்ப நிலையில எண்ணங்களை சிந்திக்காதவன் சிவமாகிறான். சவிகல்ப சமாதியில் எண்ணங்களை சந்திக்கின்றவன் சவமாகிறான். இப்படி ஆத்ம ஞானம் கூடிய அந்த ஒரு மோட்சத்தை அறிய விரும்பி சத்குருவை நாடி வருகின்ற அதிகாரிகளில் 5 வகைகள் இருக்கிறார்கள். அதிமந்தர், மந்தர், மத்திமர், உத்தமர், உத்தமோத்தமர் அப்படின்னு 5 வகைகளில் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா, ஒருத்தரை ஒருவர் மோட்சம் அடையிறதுல உள்ள ஆர்வத்தில் இவர்கள் வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் சொன்ன அந்த அதிமந்த அதிகாரியாக இருப்பவர்கள் என்ன சொல்றாங்க? வருவது சும்மா இருந்தாலும் வரும், வராதது எந்த முயற்சி செய்தாலும் வராதுங்க கூடிய ஒரு மனநிலையில இருக்கிறவங்க. இது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இந்த காலங்கள்ல சாஸ்திரம் படிக்கிறவங்க கிட்டக்க இருக்கு. இப்போ ஆன்மவியல் கல்வி பாடங்கள்ல படிக்கிறதுக்கு சேரறாங்க, சத்குருவினுடைய துணை கொண்டு சாஸ்திரங்களை படிக்க வராங்க. இப்போ இந்த சாஸ்திரங்கள் படிக்க வரக்கூடியவங்க இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறது எனக்கு தானாகவே எனக்கு கிடைக்கும், இதுக்கு நான் பிரயத்தனப்படணும்னு இல்லை. அப்போ எனக்கு வராதுங்கிறது நான் எந்த முயற்சி பண்ணினாலுமே வராது. அதனால எனக்கு எப்பொழுது வருமோ அப்பொழுது அது தானாகவே வருங்கக்கூடிய மனநிலையில இருக்கிறவங்கள் அதிமந்தர். இப்போ ஒருத்தன் சாலையில நடந்து போய் கொண்டு இருக்கிறான், எந்த முயற்சியும் செய்யாமல் கீழே மாணிக்கக்கல் கிடைத்து அதை எடுத்து வைத்து கொள்வதை போல தானாகவே நமக்கும் மோட்சமானது கிடைத்தால் கிடைக்கட்டும், முயற்சிங்கிறது ஏதும் தேவையில்லைங்க கூடிய மூட புத்தி அவன்கிட்டக்க இருக்கு. அப்போ இவன் பல யுகங்கள் பல ஜென்மங்கள் எடுத்தாலும் முக்தி அடையாதவனாக பலவிதமான துக்கங்களை துக்கம்னு அறியாமலவேயே அதை
பல உடல்களில், அதாவது புழு, பூச்சி, மிருகம், பறவைன்னு பலவிதமான உடல்களில் அனுபவித்து காலங்களை கழித்து கொண்டிருப்பான். ஏன்னா இவன் மனித பிறவியின் மகத்துவம் அறியாத ஒரு மூடனே. ஏன்னா இந்த ஆன்மவியல் பாடங்களை படித்ததற்கு பிறகும் அதை அலட்சியம் செய்வான். அடுத்த நிலையில் இருக்கிறது யாரு? மந்தர். இந்த மந்த அதிகாரி என்ன பண்ணுவான்னா, மோட்சம் அடைகிறதுக்கு தான் இன்னும் நிறைய காலம் இருக்கு, அது 60 வயசுக்கு மேலே பார்த்தா போதும், 70 வயசுக்கு மேலே பார்த்தா போதும், அப்போது அது வரைக்கும் உலகியல் விஷயங்கள் அனுபவிக்கலாமே, இப்போது ஏன் அவசரப்படணும்? அனுபவிக்க வேண்டியவைகளை நல்லா அனுபவிச்சுட்டு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நல்லா செய்துட்டு அதுக்கு அப்புறமா மோட்சம் அடைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம்னு சொல்லி அதையும் அலட்சியமாக இருக்கக்கூடியவன். இவன் என்ன பண்ணுறான்? சில யுகங்களில் பல பிறவிகளில் வந்து அதன் பிறகு மனித பிறவியினுடைய மகத்துவத்தை அறிந்து முக்தியை அடைகிறான். அதுக்கு அடுத்தது மத்தியம அதிகாரி. இவன் என்ன பண்ணுறான்? ஆசைகளே துன்பத்திற்கு காரணம், ஆத்ம ஞானமே மோட்சத்திற்கு முக்கிய சாதனங்கிறத சாஸ்திரங்களினாலும் சத்குரு உபதேசங்களினாலும் உண்டாகின்ற உபதேச எண்ணங்களினால் ஆன அறிவினாலும் நன்றாக அறிந்தே வைத்திருக்கிறான். ஆனாலும் மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள், சொத்து, சுகங்கக்கூடிய ஒரு பாசங்களிலும் பந்தங்களிலும் அடிமையானவர்களாக இருக்கிறார்கள். அதிலிருந்து விடுபட முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இவங்க எப்படி இருக்கிறாங்க? 3 ஜென்மத்திற்கு பிறகு ஜீவன் முக்தர்களாட்டு ஆகக்கூடிய தகுதியை அடைகிறார்கள். இதற்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் யாரு? உத்தம அதிகாரிகள். இந்த உத்தம அதிகாரிகள் மனசஞ்சலமே இல்லாமல் குருமுகமாக கேட்கப்பட்ட விஷயங்களில் தெளிவும் சர்வ ஆதாரமாட்டு சச்சிதானந்த பரிபூரணமே பரமாத்மாவே எங்கும் எதிலும் நிறைந்திருக்கிறதுங்கிறத கேள்வி ஞானமாத்தில் அறிஞ்சு அதனை அனுபவ அறிவாக அடையும் பொருட்டு அந்த சித் சுரூபமான பரமாத்மாவையும் ஜடஸ்வரூபமான அனாத்ம வஸ்துக்களையும் பிரித்து கொண்டு நித்திய அனித்திய விவேகம் உள்ளவர்களாக எப்பொழுதும் ஆத்ம நிஷ்டையில் நிலைத்திருக்கவையே முயற்சிக்கிறார்கள். இப்படி நிர்விகல்ப சமாதிக்கு முயற்சித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் திடவைராகியமாக மாறியவுடன் தான் இவர்களுக்கு சமாதி கைகூடுகிறது. அப்படி இந்த நிர்விகல்ப சமாதியில் நின்று பழகிட்டா இந்த பிறவியிலேயே கூட அவர்களால் மோட்சத்தை அடைந்து விட முடியும். அதாவது ஜீவன் முக்தர்களாக மாறிவிடுகிறார்கள். ஏன் இப்படி அடையக்கூடும், அடைந்து விட முடியும் அப்படிங்கிறது சொல்லப்படுறதுன்னா, இந்த உத்தம அதிகாரிகளினுடைய நிலையில அவர்களினுடைய திட வைராகியத்தை பொறுத்தேதான் அந்த சமாதி அனுபவம் உண்டாகிறது. ஏன்னா அந்த வைராகியம் வராமல் கேள்விப்பட்ட அந்த ஒரு ஞானத்திலேயே ஆத்மாவை அறிந்திருந்தாலும் அந்த நிர்விகல்ப சமாதி கைகூடாவிட்டால் ஒரு சில பிறவிகள் மீண்டும் உண்டாகி விடுவதற்கு வாய்ப்புகள் அந்த இடத்துலையும் இருக்கு. ஆனால் இந்த உத்தமோத்தம அதிகாரி இருக்கானே, அவனுடைய நிலை எப்படி இருக்குன்னா, தலையில் நெருப்பு பிடிச்சிக்க கூடியவன் நல்ல நீர்நிலை எங்கே உள்ளனன்னு தேடாம எந்த தண்ணியாவது இருந்தாலும் அந்த தண்ணியில் யோசிக்காமல் குதித்து தன்னுடைய தலையில் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நெருப்பை அணைப்பதை மட்டுமே நோக்கமாட்டு கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட இவனை போல ஒரு ஆர்வத்துடன் அனைத்தையும் அறிந்து தெளிந்த அறிவுடன் அந்த குரு உபதேச காலத்திலேயே அனைத்தையும் விட்டுவிட்டு மோட்சத்தை மட்டுமே லட்சியமாட்டு கொண்டு எப்பொழுதும் அந்த ஆத்ம நிஷ்டையோடவேயே இருந்து தான் அடைந்த ஆத்ம ஞானத்தை அனுபவமாக்கியவனாக இருமைகள் ஏதும் இல்லாத அந்த நிர்விகல்ப சமாதியில் இருந்து சாக்ஷாத் அந்த பரமாத்மாவே நான் அப்படிங்கக்கூடிய திடமான நிச்சயமான அந்த ஒரு புத்தியோட அவன் இருக்கிறான். இவன் எப்படின்னா, இவன் அனைத்து கர்மங்களையும் அங்கே விட்டுவிட்டு நிர்விகல்ப நிஷ்டையில் நின்று மனதை அந்த ஏக அறிவோடு எளிதாக ஒப்படைத்து விடுவதால்
அவனுக்கு அங்கே எப்படி ஏற்படுகிறதுனா, என் செயலாவது ஒன்றுமில்லை எல்லாம் நின் செயல் என்று உணரப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதே மாதிரி அந்த ஒன்றும் அறியாத நிலையில் சும்மா இரு சொல்லற என்று அந்த சுகமாக அந்த ஏக அறிவோடு இரண்டர கலந்து விடுகிறான். அதனால் அங்கே அடையாளங்கள்லேருந்து எல்லாமே அங்கே போயிடுது. அங்கே அவன் ஏக அறிவாகவே அங்கே பிரகாசிக்கிறான். அவன் அங்கே யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்க மாட்டான். அவனுக்கு இந்த நிலையை அடைய கஷ்டமே இல்லை. ஆனால் மற்றவர்களால் இவனுடைய நிலையை அடைவதற்கு இன்னும் சில பிறவிகள் காத்திருக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி, எப்படின்னா அதற்கு ஒரு விஷயத்தின் சொல்லி அதன் மூலமாட்டு இன்னமும் விளக்க ஆரம்பிக்கிறார். அதை நாம் இனிமேல் அடுத்த வரக்கூடிய ஒரு பதிவுகளில் பார்க்கலாம். ஏன்னா அதை அந்த ஒரு அனுபவத்தை இவர் சொல்லிட்டு வரதுனால, ஜனக மகாராஜாவினுடைய அந்த ஒரு அனுபவம் சொல்லப்படுறதுனால இனி அந்த ஒரு விஷயங்கள் இன்னமும் மாறுறது. அதை நாம் அடுத்த பதிவுகளில் நாம் இன்னும் தெளிவாட்டு பார்க்கலாம். ஏன்னா அந்த அனுபவம் நிலைங்கிறது ஒரு ஒரு நொடி பொழுதில் ஒரு முகூர்த்த காலம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரையறை இங்கே எதுவும் கொடுக்கப்படலை. ஏன்னா அது எல்லாமே கற்பனைன்னு சொல்லப்படுறது. காலதேசங்கள் இல்லாத ஒரு நிலையில் இந்த ஒரு அனுபவத்தை பற்றி அவர் பேச போகிறார். இந்த விஷயத்தை நாம் அடுத்த பதிவுகளில் தெளிவாட்டு பார்க்கலாம். ஹரி ஓம். நன்றி.